ஃபைனலா ஒரு வெல்டிங் மிஷின் வாங்கியாச்சு. இந்த வெல்டிங் மிஷின்ல என்ன மாடல் வாங்கணுங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன். பேசிக்கலா ரெண்டு மாடல் இருக்குல்ல. ஒன்னு வந்துட்டு ஐஜிபிடி, இன்னொன்னு வந்து இந்த மாஸ்ஃபெட்டா அந்த மாடல். ஐஜிபிடி தான் மோஸ்ட்லி பட்ஜெட்ல கிடைக்குது. அதுதான் ஒரு மாதிரி கன்வீனியன்ட்டா இருக்குங்கிற மாதிரி பார்த்தேன். ஆனா ரெண்டு மூணு ஏதோ ஒரு யூடியூப் வீடியோல நான் பார்த்தேன். ஒரு அண்ணா சொல்லியிருந்தாரு மாஸ்ஃபெட் தான் நல்லா இருக்கு, ஐஜிபிடி வந்து ஒரே போர்ட்ல வருது, ஸோ அடிக்கடி கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. ஆனா நான் எதிர்பார்க்குற வெல்டிங் ஆப்ஷன் வந்து அதுல இல்ல. அந்த மெக் வெல்டிங் சொல்லுவாங்க, கேஸ் இல்லாம யூஸ் பண்றது, வித்தவுட் கேஸ். இந்த சிங்கிள் ஃபேஸ் இருக்கக்கூடிய வீட்லயே யூஸ் பண்ணலாம், சிங்கிள் ஃபேஸ் இருக்கிற ஒரு வெல்டிங் மிஷின் வாங்கியிருக்கேன். இதோட பிராண்ட் நேம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஐபெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட். இது 3 ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன்ல, மிக், எம்எம்ஏ. எம்எம்ஏனா ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னு தெரியல, அப்புறம் போய் செக் பண்ணி பார்த்தா ஆருக்கும் எம்எம்ஏவும் ஓரளவுக்கு சிமிலரான ஃபங்க்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். டிக் அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டிக்கு வந்து கேஸ் வேணும்னு நினைக்கிறேன். 200 ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம். 3-in-1 இன்வெர்டர் வெல்டிங் மிஷின். அதுக்கப்புறம் வந்து 6.1 kV வரைக்கும் இருக்கு. லைக் வோல்டேஜ் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 170 இருந்து 250 வோல்டேஜ் வரைக்கும். ஐஜிபிடி மாடல். ஓகே நண்பர்களே, ஓபன் பண்ணிடலாம். என்னது, ஓ ஆமா, இதுல வந்து அந்த கண்ணாடி இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன்னு நினைக்கிறேன். நானே வந்துட்டு ஒரு டைப் ஒன்று வாங்கிட்டேன் இந்த மாதிரி. கிட்டத்தட்ட இதுவே வந்து 2.5K என்னமோ வந்து நண்பர்களே, ஆட்டோ டார்க்னிங். அதனால வந்துட்டு இது எப்படி இருக்கு ஆட்டோ டார்க்னிங்னால. ஆனா செக் பண்ணி பார்த்தேன், ஆட்டோ டார்க்னிங் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் கரெக்டா இருக்கு. அந்த ஸ்டிக்கர் கூட என்ன கிளிக்கல, சரி வேலை செய்யுமோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. வயர் ஃபிளக்ஸ் கோர் 0.8 mm கொடுத்துருக்காங்க. நான் இது எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து உங்களுக்கு எல்லாத்தோட போட்டோவுமே ஸ்கிரீன்ல வந்து ஆட் பண்றேன். ஏன்னா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த மெக்குக்கான அந்த சென்சார் நினைக்கிறேன். சென்சார், அதுக்கப்புறம் டைரக்டா அந்த கோர் கனெக்ட் பண்ற இது வழியா தான் அந்த கம்பி வரும் வெளியே. ஷோல்டர் யூஸ் பண்ற டைம், ஒரு பெரிய ஒரு பெல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மாட்டிட்டு எங்கேயாவது நம்ம மேலே கீழே ரொம்ப லாங்ல ஒர்க் பண்றோம், ரொம்ப ஹைட்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா இது நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரஷ் ஒன்று இவங்களே கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து சின்ன மெட்டல் டிப்பு, முன்னாடி வந்து இரும்பு பிரஷ். அந்த வெல்டிங் மிஷின் கூட வர்ற இந்த ஹோல்டர் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் லைஃப் இருக்க மாட்டேங்குன்னு சொன்ன மாதிரி எனக்கு பார்த்துருக்கேன். நான் இதோட கிரிப் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. இது வந்து நான் ஆரம்பத்தில் நிறைய வீடியோஸ்ல பார்த்தேன், இதெல்லாம் நல்லாவே இருக்காது, நல்லது ஒன்று புதுசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாரண்டி ஏதோ 1 year போட்டிருந்தாங்க. 10 நாளுக்குள்ள வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம மொதல் வேலை ரிஜிஸ்டர் பண்ணிடலாம். திஸ் இஸ் த ஃப்ரண்ட் வியூ. 2 நாபு, அப்புறம் அந்த ஹோல்டர்லாம் கனெக்ட் பண்றதுக்கான ஃப்ரண்ட் போர்ஷன்ஸ் இருக்கு. சைட்ல வென்டிலேஷனுக்காக சம் ஹோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் தான் வந்து அந்த காயில் இருக்குல்ல, கோர் காயில், அதை வந்து இந்த இதுதான் போடணும். பேக் சைட்ல இதுல வந்து கேஸ் கிடையாது நண்பர்களே. டிக் யூஸ் பண்ணலாம், ஆனா டிக்குக்கான காயில்லாம் இவங்க கொடுக்கறது இல்ல. மெக்குக்கும் அந்த எம்எம்ஏ அந்த ஆர்க் ரெகுலருக்குமே கொடுத்துட்டாங்க. அந்த டிக் லிஃப்ட்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு வந்து எந்த காயிலும் கொடுக்கவே இல்லை. ஐ மீன் இந்த ராடு கொடுக்கவே இல்லை. இது வந்து அந்த கோர் கேபிள் இருக்குல்ல, அது ஓடுற வந்து ஒரு ரன்னர் மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இதுல வந்துட்டு 0.8 mm, அதுக்கப்புறம் 1 mm இருக்கு. ஃபிளக்ஸ் கோர் எது யூஸ் பண்றோமோ அதை பொறுத்து எம்எம் வந்து மாத்தி போட்டுக்கலாம். ஓகே கைஸ், இதான் பாத்தீங்கன்னா அந்த பிரஷ். இங்க மெட்டல் டிப்பு, இங்கிட்ட பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கோர் கேபிள் ஓபன் பண்ணிடுவோமா. பார்த்துக்கோங்க 0.8 mm. இதான் சொன்னேன்ல டோர். வேறுங்க ஃப்ரண்ட் பேனல் பார்த்துருக்கலாமா. ஆக்சுவலி திஸ் இஸ் த ஃப்ரண்ட் பேனல். இதுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வோல்டேஜ், இது வந்து ஆம்ஸ். மேக்ஸிமம் எல்லாமே 200. இது மேக்ஸ்னு கொடுத்துருக்காங்க, என்ன கணக்கு தெரியல. வந்து எம்எம்ஏ இருக்கு, அப்புறம் டிக் இருக்கு, மெக் இருக்கு. மெக் தான் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த செட் வச்சு அப்படியே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். காமனா என்ன சொல்லுவாங்க பேர். இது ரெகுலர் ஆர்க் வெல்டிங்கோட கோர் ராட் வந்து கனெக்ட் பண்றேன். இதுவும் ஓரளவுக்கு ஓகே, நல்லா தான் இருக்கு. இந்த இடத்துல சின்ன காடி மாதிரி இருக்கு. அந்த காடி வந்து அந்த காடியோட காடியா வச்சு தான் வந்து நம்ம ஹோல்டர். ஆக்சுவலா கொஞ்சம் டைட்டா தான் இருக்கணும், டைட்டா தான் இருக்கு. ஹோல்டிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த ராடை வச்சு பார்த்தா தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஆனா 4 தடவை கீழே போட்டீங்கன்னா உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு மீடியமா தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம அந்த மெயினா நம்ம எதுக்காக வாங்கணும் அதை கனெக்ட் பண்ணிடுவோம். மெயினா இது வாங்குறதுக்கான முதல் ரீசனே இதுதான். இதுவும் இந்த பிரஸ் பண்ணாதான் நமக்கு வெல்டிங்கே ஆகுமா. அமுக்கும் போது அந்த ஃப்ளோக்கு அந்த கம்பி வெளியே வரும், டேப் பண்ணா வெல்டிங். இப்போ நார்மலா வெளியே இருக்கும்போது தொட்டிங்க அப்படின்னா வெல்டிங் ஆகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் செக் பண்ணா தெரியும். பரவாயில்ல, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஏதாவது இடத்துல அவசரத்துக்கு மாட்டணும்னா மாட்டலாம். இது கலட்ட முடியும்னு சொன்னாங்களே, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்த வேண்டியதா இருக்கு. ஆக்சுவலா இது வந்து எப்படி இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒரு டிப் இது ஒன்று வாங்கி வச்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சீக்கிரம் வெல்டிங் பட்டு போயிடும். ஓகே, கரெக்டாக தான் இருக்கு. ட்ரிகர் சென்சிட்டிவ் மாதிரி நினைக்கிறேன். ஆக்சிலேட்டர் பெடல் மாதிரி அமுக்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி வெளியே வரும். ஒன்று இந்த வழக்கம் போல இந்த எலக்ட்ரோடு ஓகே வளையக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ப்ரிங் எல்லாம் கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இதையும் வந்து சின்ன காடி ஒன்று கொடுத்துருக்காங்க. மைக்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல்ஆர் கேபிள்னு ஒரு கேபிள் வரும், அந்த மாதிரி இருக்கு. வெல்டிங் வச்சு தள்ள வேண்டியதான். ஓகே, நான் வந்து இந்த லொக்கேஷன் போயிட்டு தான் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அதனால டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே நண்பர்களே, வாங்க கையில் வந்துருந்தீங்க. ஓகே, அந்த பேக் சைடில் சுவிட்ச் இருக்கா, ஆஃப்ல தான் வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு விங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன், என்ன வேல்யூன்னு செக். இது வந்து அந்த வோல்டேஜ் மேக்ஸிமம் 200 வரைக்கும் போகுது. லோடு கொடுத்தா தெரியும். மினிமம் 19 வரைக்கும் வருது. இது வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. எம்எம்ஏ மெக் சுவிட்ச் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் தான் ஆஃப் ஆகுது. நான் ஆன் பண்ணுறேன். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் திருப்பியும். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ஆஃப் ஆகுது மிஷின். ஓகே गाइस, இப்போ வந்துட்டு கோர் கார்டை வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம். திஸ் இஸ் தி கார்ட். ஆக்சுவலா இந்த டிப் மட்டும் கட் பண்ணி தான் உள்ள தள்ளணும். கலட்ட வேண்டியது இல்லை, சும்மா இப்படி எடுத்தா போதும். கேட்டா வந்துட்டு இதை உள்ள தூக்கி போட்டுடலாம். இப்போதைக்கு சும்மா விடுறேன்.
இருந்தாலும் உங்களுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஒன்று காட்டிடுவாங்க. ஓகே, எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக உள்ள தள்ளி விட்டாச்சு. அந்த பல்லு ஒன்று இருக்குது, அதில் கரெக்டாக உட்காந்துக்கிச்சு. தெரியாது, ஏன்னா மேக்ரோ கிடையாது இந்த லென்ஸ். இருக்கட்டும், நம்ம மிஷின் ஆன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூடியை போட்டு இந்த லாக்கையும் போட்டு விட்ருவோம். ஓகே நண்பர்களே, டன். இதுக்கப்புறம் மிஷினை என்னபிள் பண்ணி பில்டிங்கை ஓட்டினா தான் என்ன ஏதுன்னு தெரியும், பார்ப்போம்.